வணக்கம். அஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. சனியை பார்த்து பயம். அது 7.5 சனியாக இருந்தாலும் சரி, பொங்கு சனியாக இருந்தாலும் சரி, குடும்ப சனியாக இருந்தாலும் சரி, வாக்கு சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, சனிக்கு ஒரே ஒரு பரிகாரம் சொல்லட்டுங்களா? இது எந்த டிஸ்பிளேட் ஆஃப் எனி தசா புத்தி, எனி ராசி லக்னா இது வேலை பண்ணும். என்ன அப்படின்னா, சனிக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆக்டிவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப் வந்து ஒரு ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வருது. 5 மணிக்கு எந்திரிப்பேன்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும். அப்போ லைஃப் ஒரு ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வாங்க. ரெண்டாவது, சனி வந்து டிசிப்ளினை சுட்டி காட்டும். அந்த ரொட்டீனுக்குள்ள வரும்போது டிசிப்ளின் வந்துடும். சடைஞ்சுக்கிட்டு செய்யற எந்த ஒரு வேலையும் சனிக்கு பிடிக்காது. எனக்கு வேலைக்கு போவே பிடிக்கல, இஷ்டப்படாமல் சிலர் வேலை பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு வேலையே போக பிடிக்காது, ஆனால் காசுக்காக மட்டும் போவாங்க. கடனுக்கு வேலை செய்வோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கும் சனிக்கு ஆகவே ஆகாது. பிடிக்காம ஒரு ஆணை நீங்கள் பிடுங்கினீங்கன்னா கூட அந்த இடத்துல சனி நீங்கள் டமால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த தவிர எக்காந்து கூட செய்யாதீங்க. நான் எப்போ சொல்கிற ஒரே தம்புருள், எனக்கு நான் ஃபாலோ பண்ணுற தம்புருள், கழுவுறது கக்கூசாக இருந்தாலும் ஆஸ்ட்ரோ பிருந்தா கழுவுற மாதிரி யாருமே அதை கழுவக்கூடாது. அந்த மாதிரி டஃப் கொடுப்பேன் நான், அந்த மாதிரி சேலஞ்ச் வைப்பேன் நான். இது சனிக்கு ரொம்ப 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 பிடித்தமானது. இதை கடைப்பிடிங்க. சனி வந்து இன்னொன்று என்னென்னா, அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புளும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு லைஃப்ஸும், அது மனித குழந்தையாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், குதிரையாக இருக்கலாம். ஸோ எந்த உயிரினமாக இருந்தாலும் பூனையாக கூட இருக்கலாம். அங்கஹீனம் கொண்ட உயிர்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்களோ, பண உதவி, பொருள் உதவி கொடுக்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ சனியுடைய எனர்ஜி உங்களுக்குள்ள பாசிட்டிவாக பெருகும். நன்றி. லவ் யூ ஆல்.